ராமானுஜர் என்ன பண்ணார், வால்மீகி எழுதின ஒரு ஸ்லோகம், அது விபீஷணனுடைய வாக்குமூலம். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், ராகவோ விஜயம் தத்யாத் மம சீதாபதி பிரபு, சீதையினுடைய மணவாளனாகிய ராமர் எனக்கு வெற்றியை தரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை அவர் என்ன சொல்கிறாரு, ரா அந்த எழுத்து 2ஆம் நம்பரை குறிக்கும். அப்போ முதல் நாள் நீங்கள் 2 சர்க்கம் படிக்கணும். அடுத்து கா அது 4ஆம் நம்பரை குறிக்கும். அடுத்த நாள் நீங்கள் 4 சர்க்கம் படிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ராவுக்கு 2, காவுக்கு 4, ஓவுக்கு 4, விக்கு 4, ஜாவுக்கு 8, இப்படி வருது. இதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை மேலே ஸ்லோகமும் கீழே அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஏற்பாடு ராமானுஜர் நமக்காக செஞ்சுட்டு போயிருக்கார். இன்னொரு விஷயம் தெரியுமா, ராமானுஜர் பரமபதித்த போது, அவர் ஸ்ரீவைகுண்டம் போன போது, அதாவது அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிஞ்ச போது ஒரு சத்தம் கேட்டது, அசரீரியாக ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்னா, தர்மோ நஷ்டகா அப்படின்னு சத்தம் கேட்டது. அதுக்கு பொருள் என்னென்னா, அறம் அழிந்தது அப்படின்னு அர்த்தம். ராமானுஜர் போயிட்டாரு, தர்மம் செத்துச்சு அப்படின்னு சத்தம் கேட்டது. இதில் வேடிக்கை பாருங்கள், அந்த தர்மோ நஷ்டகாங்கிறத எழுதி தானாவுக்கு என்ன நம்பரு, மானாவுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்த அன்று அது என்ன தேதி, எத்தனை மாதம், என்ன வருஷம் கலியுகம் ஆரம்பிச்சு அந்த நம்பர் வரும் கரெக்டாக. தர்மோ நஷ்டகா அப்படிங்கிறது. மந்திரங்கள் எல்லாம் இப்படி இந்த எண் அடிப்படையிலே இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து, இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து வரணும்னு ஞானிகள் கணக்கு பண்ணி எடை போட்டு தயார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு குற்றாம்போக்கில் இது மந்திரம் அது மந்திரம்னு சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் பேலன்ஸ் இருக்குது.